இல்லப்பா, எல்லாமே இது பேஸ்ட் ஆன் a true story. நான் சொல்றதுல உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ உங்க பொண்ணு படிக்கவே மாட்டா, பாட்டை வச்சு எப்படி வாழ்க்கை ஓட்டுறதுன்னு பார்த்தா நான் அதை வச்சுதான் வாழ்க்கை ஓட்டுறேன். அது வந்து ஐயோ, நான் இவ்வளோ வெளிப்படையா இருக்கேன், இதை எடிட் பண்ணுங்கப்பா. நான்லாம் அப்பாவோட சண்டை போட்டு மிட் நைட் 2 o'clock ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்கேன் தனியா. இல்ல எங்க தம்பியை கூட்டிட்டு. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. What do you want ideally in life as of now? I want a very mature, stable Man, not a boy. man வேணும். இப்போ நீங்க சொல்லுங்க, சிவாங்கியோட இதுதானடா அப்படின்னா அது என்னெல்லாம் இருக்கும்? அவங்களா ஒரு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி பார்க்கலாமா, மீட் பண்ணலாமா, சும்மா ஏன் சாப்பிட போலாமா, இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் 90s கிட்ஸ் எப்படி பசங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு கிளிம்ஸ் கிடைக்காதா அப்படின்னு இயங்குவாங்கல்ல. இன்னைக்கு நம்மளே போய் ஸ்கூட்டியில பிக்கப் கூட பண்றான், பையன் வரமாட்டான். வளையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அழகா வந்தா, நான் வரலடி எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல, நான் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல பையன். யாருமே என்ன பெண்ணா ட்ரீட் பண்ணல. வருவாங்க, உங்களுக்கானவங்க உங்களை தேடி வருவாங்க. தெரியலப்பா, உண்மையா சொல்லுங்க. நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க? நான் கோவேட்ல படிச்சேன், ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நீங்க சைட் அடிப்பீங்க தானே? அப்போஸ், அதாவது மனிதனா பிறந்தா பியூட்டி நாட் அட்மைர்ட் இஸ் a sin. You should admire beauty. Yes, correct. In fact எனக்கு பொண்ணுங்களே அட்மையர் பண்ற ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி இல்ல. டான் படம் செட்டப் எல்லாம் வந்து ஹோல் காலேஜ் கத்துறாங்க. அந்த டைம்ல நான் கொஞ்சம் பறந்தேன். அவ்வளவுதான்ப்பா, இனிமே நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வெச்சு அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலி குக் வித் கோமாளி சீசன் 3 ஃபுல்லாவே ஐ வாஸ் ஆக்சுவலி டிப்ரெஸ்ட். அந்த வருஷம் தான் ஐ வாஸ் சிக் மோஸ்ட் ஆஃப் த. நான் ஒரு 5-6 வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் காலைல ஏஞ்சிக்கும் போதே அழுதுதான் ஏஞ்சிப்பேன். ஷூட்ல திடீர்னு ஒன்று ட்ரிகர் ஆகும், ஐ வில் கிரை. நான் செல்லாக்காவோட கையை பிடிச்சி எனக்கு போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்கேன். எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நான் ஓடி இருக்கேன் செட்டை விட்டுலாம். 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன அவ்வளோ லவ் பண்ணீங்க, ஆனா இப்போ நான் எங்க திறந்தாலுமே என்ன நீங்க கலாய்க்கிறீங்க. அப்ப நான் எப்படி இருக்கணும்? கிளாசெட்ல உட்காந்து தேம்பி அழுதுருக்கேன். அப்பதான் எங்க அம்மா அப்பா வந்து, நீ எதுக்கு ஃபீல் பண்ற, நாங்க தான் இருக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன் கொஞ்சம். இப்ப எல்லாருமே வந்து கேட்பாங்க, சிவாங்கி நீங்க வந்து முன்ன மாதிரியே இல்ல, 26 வயசுல பண்ணது 25 வயசுல வந்து நீங்க பாப்பா நீங்க ஃபேக்கா அப்படின்னு கேக்குறாங்க. When someone is negative in their life, they'll project that negativity. So இந்த நெகட்டிவா கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையோட இன்டென்ஷனுமே ஏதோ ஒரு பாயிண்ட், அவங்களும் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுள் தான் அவங்கள காப்பாத்து. நிறைய இடத்துல உங்களை பார்த்துருக்கோம் as a சிங்கரா, ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு ஆக்டரா, ஒரு ஆங்கரா, பல முகங்கள் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா எங்களுக்கு உங்களை தெரியும். பட் சிவாங்கி as a person, that little heart that you have and your qualities, அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மக்களுக்குள்ள உங்களுக்கு தெரியுது இவ்வளோ லவ் கிடைக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டான ஒரு மேடை ஒன்று இருக்கும்ல, ஞாபகப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் இதுதான் பண்ணேன், இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, யூ சாங், ஒரு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மெமரி ஆன் ஸ்டேஜ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு 7 வயசோ 8 வயசோ எங்கள் பாட்டி வந்து அங்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ட்ரிவாண்ட்ரம்ல, பாட்டி வந்து தமிழ் பாட்டி தான். என்னன்னா வந்து நீங்க நினைச்சுப்பீங்க இது வந்து எங்க அம்மா சைடு பாட்டியோன்னு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல, நான் வந்து ஆக்சுவலி தமிழினும் கூட தான். எங்க அப்பா தமிழ், எங்க அம்மா மலையாளி. ஸோ அதனால எங்க அப்பா வந்து கேரளாவில் செட்டில் ஆன ஒரு தமிழியன். ஓகே. ஸோ அங்கே எங்கள் பாட்டி வந்து பாட்டு டீச்சராக இருந்தார் ஒரு தெருவில். அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், அப்போ வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங் கற்றுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பாட்டு வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நானே வந்து பாடிக்கிட்டு போய், நான் அந்த பாட்டு பாடவா அப்படின்னு கேட்டேன். ஓவர் நைட்டில் கற்றுக்கிட்டு ஸ்டேஜில் அதை பாடி அன்னைக்கு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சு. என்ன தெரியுமா செகண்ட் ப்ரைஸ்? குங்குமச்சிப். அதுதான் 7 வயசுல ஓவர் நைட்ல பாட்டு பிராக்டிஸ் பண்ணி பாடி செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. அது வந்து எப்படின்னா, எங்க பாட்டி அப்பவே இந்த பொண்ணு சும்மாதான் சொல்றான்னு நினைச்சேன். பார்த்தா பாட்டி வந்து எழுதிலாம் கொடுத்து
இதுதான் பாட்டு, இதுதான் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து பாட்டி சமைக்கும் போதெல்லாம் கிச்சன்லலாம் போய் பாடி காமிப்பேன். தூங்கி ஏந்துச்சு, சரி காலையில் தான் வந்து காம்படிஷனு, நீ வந்து காலைல உன்னால் ஏஞ்சிக்க முடிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணுனாங்க. நான் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, பரவாயில்லையே அப்போ நம்ம வந்து வேற யாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக இன்செக்யூரிட்டி போயிடுச்சு வாழ்க்கை. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தா நான் என்ன ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் அப்போ ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் என் ஹிந்தி டீச்சருக்கும் ஆகாது எல்கேஜி யூகேஜிலலாம். அதனாலே அன்னிலேருந்து எனக்கு ஸ்கூலே பிடிக்காது. இந்த ஸ்கூலுக்கு போனால் எங்கள் அம்மா அப்போ ராரெல்லாம் பாடல. அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கெலாம் போனால் இந்த மாதிரி ஹிந்தி டீச்சர் எனக்கு வந்து செட்டே ஆகாது. பக்கத்து பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. அவள் ஏன் என்ன இதில் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுதுனே இருப்பேன். இந்த எல்கேஜி யூகேஜிலாம் பார்த்தா ஸ்கூலை மாற்றிட்டாங்க. ஸ்கூலை மாற்றிட்டு பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அன்றைக்கி தான் உட்காடுறேன், அன்றைக்கி எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஓ இதைத்தான் நம்ம காப்பி பண்ணி எழுதணும் போலன்னு சொல்லிட்டு எழுதி நான் போய் கொடுத்தேன். பார்த்தா நீ எது கொஸ்டினே திருப்பி எழுதிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அன்னிலேருந்து அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, லலிதா கண்ணன் மிஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ இல்லை இந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாங்க ஸ்கூலில். அப்புறம் 7ஆம் கிளாஸில் தான் வந்து ஹிந்தியில் ஆஷிகி 2 அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துலேருந்து அப்போ தான் நான் பாட்டுக்குள்ளே திருப்பி இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, அப்புறம் இப்போ வந்து கட் டு 7th ஸ்டாண்டர்ட். அப்போ தான் வந்து ஆதித்யா ராய் கபூர், ஸ்ரத்தா கபூர், அரிஜித் சிங்கோட பாட்டு வராப்புல ஃபீல்டுக்கு வராப்புல தும்பி ஓலாம் எங்கே பார்த்தாலும் ஹிட்டு. சுன்ராஹான்னு ஒரு பாட்டு அது நான் கற்றுக்கிட்டு ஸ்கூலில் வந்து பாட சொல்கிறாங்க. நான் வந்து பாடினேன். பசங்கெல்லாம் ஒரே ஹாப்பி, இது மாதிரி யாரா அந்த பொண்ணு இப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன், ஓய் நம்மளும் மாசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப். ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றப்போ யூ ஆர் பிகமிங் ஒன் ரிலேஷன்ஷிப் குரு மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் அவ்வளோ பட்டிருக்கேன்டா, நான் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு சிவாங்கி பார்க்க முடியுது. ஆல்சோ யுவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கெட்டிங் மேரிட் லைக் இன் another 2-3 years. ஐ வாஸ் வெரி கியூரியஸ், எப்படி அவங்க சொல்றாங்க இன்னொரு 3 years கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு. See, even I have அது ஒரு ஹோப், அது ஒரு ஹோப் தான். நடக்குமாலாம் தெரியாது. But you wanted a family of your own? Of course, I wanted to get married at 21 actually. Really? Yeah, எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இருந்துட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா, இன்னி வரைக்கும் நான் சூஸ் பண்றது சரியில்லையா இல்ல மொத்தமா பசங்க இப்படி மாறிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. Don't worry, there are very nice people also. யா ஏன்னா அண்ணே நீங்களே சொல்லுங்கண்ணே, நீங்க உங்க பொண்டாட்டியை லவ் பண்றீங்களா? லவ் பண்றீங்க? மிரட்டி கிட்ட அப்படிதான் சொல்லுவாப்ல. ஸோ நடுவில் வந்து நிறைய ரூமர்ஸ், நிறைய ட்ரால்ஸ், கிரிட்டிசிசம், லவ், இது எல்லாத்துக்கு நடுவில் நிறைய ரூமர்ஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் யார் கூட ஆல்பம் சாங் பண்ணாலோ இல்லை யார் கூட ஸ்டேஜில் பாட்டு பாடினாலோ டான்ஸ் ஆடினாலோ அதை டேக் பண்ணி வந்து உங்களோட நான் இப்போவே தெரிவிக்க விரும்புகிறேன், நான் வந்து பேசுகிறதெல்லாம் அவங்க இல்லை. கீழே உட்காந்து இவனா இருக்குமா ஆனா இருக்குமான்னு தயவு செஞ்சு போடாதீங்க. அவங்க இல்லை, நீங்கள் நினைக்கிற ஆட்கள் கிடையாது. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அவங்களோட என்னை லிங்க்அப் பண்ணாதீங்க. நான் பேசுறது ரொம்ப தனிப்பட்ட முறை. அவங்களோட வாழ்க்கையை தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணாதீங்க கமெண்ட்ஸில். நான் அவங்கள சொல்லலை தயவு செஞ்சு. அதனால் வந்து நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், இது அவங்க இல்லை என்னோட கோஸ்டார்ஸோட லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் சம்ஹவ் அது ஒரு இதில் லிங்க் ஆகிடுது. அது ஏன்னே லிங்க் பண்ணுறாங்க, அது ஏன்னே தெரில. அது லிங்க் பண்ணாதீங்க, நான் பேசுறது சம்மந்தமே கிடையாது. நன்றி வணக்கம். எந்த மாதிரியான லவ் இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு. பட் வாட் யூ வாண்ட் ஐடியலி இன் லைஃப் ஆஸ் ஆஃப் நவ்? ஐ வாண்ட் அ வெரி மெச்சூர் ஸ்டேபிள் மேன், நாட் அ பாய். மேன் வேணும். எமோஷ்னலி செக்யூராக இருக்கணும். ஹீ ஷுட் நோ ஹூ ஹீ இஸ். இப்போ வந்து நிறைய பேர் இது நான் பார்த்த ஒரு பேட்டர்ன் என்னன்னா, இஃப் த கேர்ள் இஸ் ரியலி சக்ஸஸ்ஃபுல், இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் என்னவோ கொஞ்சம் பரப்பி விடுறாங்க. என்னவோ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், இஃப் த கேர்ள் இஸ் சக்ஸஸ்ஃபுல் திஸ் டென்ட் டு ஹேப்பன் அப்படிங்கிறது. அது கரெக்ட் தான். பட் சுத்தி இருக்கிறவங்க 1000 சொன்னாலும் யோர் கை ஆர் த பர்சன், நான் சொன்னேன் எமோஷனலி செக்யூரா இருக்கணும் அப்படின்னு. ஹீ ஷுட் நோ ஹூ ஹீ இஸ். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா, ஐ வில் பி ரியலி ஹாப்பி ஃபார் தட் கை. அவன் இருக்கணும்,
நல்லா காசு வருதா, நான் உட்காந்து நீ எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிற என்ன விட அப்படின்லாம் எனக்கு வராது. சம்பாதிக்கிறியா குட், எனக்கு அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா போதும், அது மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபுல் காசெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வச்சுக்கோ பூ வாங்கி கொடு போதும், பூ வாங்கி கொடு போதும் அப்படின்னு தான் எனக்கு. பார்த்தீங்களா என்னோட ஆசையா பாருங்க, ஒரு பூ வாங்கி கொடுக்குறதா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பொக்கே உங்களுக்கு அனுப்புவேன் உங்க வீட்டுக்கு. தேங்க்யூ. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலி மெச்சூரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அதுதான் வேற எதுவுமே அவங்க சொல்லல, லுக்ஸ் வைஸ் சொல்லல, ப்ரொஃபஷனல் சொல்லல. ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா, ரொம்ப அந்த சைல்டிஷா இருக்கும். நீ ஃபோன் பண்ணலையா, நானும் ஃபோன் பண்ணல. நோ நோ, தட் இஸ் a difference between a boy and a man நினைக்கிறேன். அது வந்து வெரி, இதெல்லாமே ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டிமசி தான். இது வந்து அவங்க the way they behave, the way they see each other வந்து ஒரு விஷயம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும். அது நம்ம 2 பேருக்கும் குள்ள மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கிட்டையுமே அது இருக்காது. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு இப்போ வந்து இப்போ சப்போஸ் வெளியில் எங்கேயாவது இப்போ ரீசெண்டாக ஒரு கப்பல் பார்த்தேன், வெளில அவங்க லேட்டாக தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு ஃபோன் கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்க, இங்கே இருக்கேன், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எந்த கேள்வியும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து நிறைய ஒரு பிக்கிள் பால் பேட்மிண்டன்லாம் விளையாட போனேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓல்டர் விமென் மதர்ஸு, இப்போதான் ஃபீடிங் மதர்ஸ். இவங்கெல்லாம் எப்படி நீங்க வரீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் என்ன குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஓ அப்போ வந்து உங்களை அளவுலாம் ஏன் பண்ணோம், அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. ஸோ நம்ம வந்து பிக்கிள் பால் ஆடும்போது அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க, அவங்க கிரிக்கெட்ல ஆட போகும்போது இப்படி பேலன்ஸ் பண்ணிப்போம். ஸோ பேசிக்கலி ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும். ஸோ ஐ திங்க் லைஃப்ல பட்ட அடிகள் எல்லாமே வந்து இஸ் டு மேக் யூ ரியலைஸ் த ரியல் திங் தட் யூ லாங்கிங் ஃபார். எதுதான் எக்ஸாக்டா வேணுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் வெரி கிளியர் ரைட் நவ. ஆமா ஆமா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ் வாட்ச் அவுட். ஓகே, என்னன்னா வந்து இந்த பேர் மினிமம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரீசெண்ட் டேஸ்ல கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நிறைய பசங்கள்ட்ட இப்போ ஐ எம் டூயிங் அ சாங். ஆக்சுவலி அந்த சாங்காக தான் இங்கே வந்தேன். ஸோ அந்த சாங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கம்போசராக இறங்கியிருக்கேன். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் சாங். ஸோ அந்த சாங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லோரும் வந்து எதர் ஒரு லவ் சாங் இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர். நேற்று கூட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன், ஓ லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் இருக்குது. ஆனால் வந்து இல்லை, இந்த சாங் ஸ்பீக்ஸ் அபவுட் ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ஷீ இஸ் நாட் ஈவன் கெட்டிங் இந்த திங்ஸ். இது தானடா கேட்டேன், இதுவே உனக்கு பண்ண வரலையாடா. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, சிவாங்கியோட இது தானடா அப்படின்னா அது நல்லா இருக்கும். இப்போ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, கிவிங். இப்போ உடனே டைம் எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், என் பின்னாடியே இருக்கணும் அப்படின்னு நான் மீன் பண்ணல. ஓகே, உடனே இப்போ இந்த பசங்கள்லாம் கமெண்ட்ஸ் வந்து ஓ உடனே வந்து உனக்கு பின்னாடியே வரணுமா அப்படி இல்லை, அது இல்லை, நீங்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் கேட்கறது அவங்களா ஒரு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி பார்க்கலாமா, மீட் பண்ணலாமா, சும்மா ஏன் சாப்பிட போலாமா இருக்குல்ல, இனிஷியேட் பண்றது. இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் 90s கிட்ஸ் விடுங்க, நம்ம அம்மா அப்பா டைம்லாம் இருக்குல்ல, எப்படி பசங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு கிளிம்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்கல்ல. இன்னைக்கு நம்மளே போய் ஸ்கூட்டில பிக்கப் கூட பண்றான், பையன் வரமாட்டான். சரி அதை விடுங்க, நான் போய் பூ கொடுக்குறேன், பூலாம் எதுக்கு எனக்கு கொடுக்குறேன்னு கேக்குறேன். சரி அதை விடுங்க, எங்கேயாவது வெளில போலாமா அப்படின்னு கேட்டா, வெள்ளெல்லாம் எதுக்கு போனோம், நீ உன் வீட்டில் இரு, நான் என் வீட்டில் இருக்கேன், எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றான். எனக்கு நீங்க ஒன்று சொல்லுங்க, உண்மையிலே இப்படி ஆயிடுச்சா இல்லை நான் பார்த்தவங்கலாம் அப்படி இருக்காங்க? பார்த்தவங்க தான். ஏன்னா 1-2 பசங்க இல்ல, உடனே எனக்கு தான் அந்த 1-2 பசங்கன்னு கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வா மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்றதுக்கு பிளான் போட்டா, நல்ல இந்த மாதிரி அழகான வளையல், எனக்கு என்ன தேவையா இந்த மாதிரி வளையெல்லாம் போட, வளையெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அழகா வந்தா, நான் வரலடி எனக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை விடுங்க, பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், கேக் கட் பண்ணும், கொஞ்சம் குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணோம் தானே, பண்ணலாம். சர்ப்ரைஸ் பிளான் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. நான் சொல்றேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கேன்னு, நீயே வாயேன் அப்படின்றான். உனக்கு சொன்னேன், நீலாம் என்ன பிளான் பண்ற பர்த்டே, என் பர்த்டேக்கு நீ தான் பிக்கப் பண்ணி கண்ணை மூடி கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொன்னா,
ஓ அப்படின்ற. அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் கேளுங்க, இன்னும் முடியல. மெசேஜ் பண்றோம். சரி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணோம்ல, பண்ணும். பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க முதல்ல, அப்ரப்டா கட் பண்ணுங்க. பப்ஜி என்னால் நோ. அப்புறம் கேளுங்க, பர்த்டே கிஃப்ட் நம்ம கிட்டே வந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறது. ஐயோ, ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தெரியல, பிக்கப் பண்ண தெரியல, ஒரு பூ கொடுத்தா அதை ரொமான்டிக் அக்செப்ட் பண்ண தெரியல, ஒரு gift கொடுக்க தெரியல, பப்ஜி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் கேளுங்க, என்ன முடியலையா? முடியல எனக்கு அவ்வளோ இது. அதுக்கப்புறம் கேளுங்க, காலையில ஏஞ்சி போனை பார்த்தா ஒரு குட் மார்னிங் பேபி. இது என்ன டைம் ஆகும்? 1 செகண்ட்ல அமைச்சிடலாங்க. நானும் பார்க்கறேன் ஒண்ணுமே வரல. நானே ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்க என்னாச்சுன்னு கேட்குறேன். ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். சிச்சோ, நான் வேலையில ரொம்ப மூழ்கி போயிட்டேன். விடுங்க, வேலையில மூழ்கினவங்க வேண்டாம் நமக்கு, சிவாங்கியில மூழ்கினவங்க தான் நமக்கு தேவைப்படணும். இல்ல இப்படிலாம் நடக்குது. இது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்ல எல்லாருக்குமே நடக்குதா அப்படிங்கறது எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு கீழே கமெண்ட் எல்லாரும் நினைப்பாங்க சிவாங்கிக்கு அமையலையா பார்ட்னர் அப்படின்னு. சிவாங்கி வேற பார்ட்னர் இப்படி இருக்கும். எல்லா பார்ட்னர்ஸும் இப்படிதான் இருக்காங்களா சொல்லிட்டு கும்பலா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சர்வே மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த வீடியோல. எனக்கு என் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. எனக்கு புரியல, நான் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல பையன். நான் தான் பிளான் போடுவேன். ஒரு டேட்டுக்குன்னா இந்த இடத்துக்கு வா நானே பிக்கப் பண்ணுவேன், நானே அந்த பெண்ணை ட்ராப் பண்றேன். ஆக பார்த்தா நான் எப்பதான் பெண்ணா வருது. கெட்டப் மட்டும் போட்டிருக்கீங்க பெண்ணு. ஆமா, நானும் பெண்ணாவணும்னு வலையெல்லாம் போட்டுன்னு வரேன். யாருமே என்ன பெண்ணா ட்ரீட் பண்ணல. ப்ளீஸ் ட்ரீட் ஹர் லைக் அ குவீன். ஷீ இஸ் அ ஜெம். வருவாங்க உங்களுக்கானவங்க, உங்களை தேடி வருவாங்க. தெரியலப்பா, என்ன தேடி வரட்டும். இப்ப இத்தனைக்கும் ப்ரொபோஸ் கூட பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதுவும் நீங்க பண்ணீங்களா? ஆமா, இதனாலதான் நான் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பேன், பொண்ணுங்க தேடி போறது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஒரு இன்டர்வியூல அர்ச்சனாக்கா வந்து சொல்லுவாங்க பிரியங்கா கிட்ட, உனக்கானவன் வந்து ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல அழகா உன்னை தேடி வருவான் அப்படின்ட்டு. அந்த மொமெண்ட் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு சூப்பரான நீங்க தேடுற ஒரு ஜெம் வந்து உங்களை தேடி வருவான். லைஃப் ஓஹோன்னு நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் நடந்து உங்களுக்கு ஒரு ரைட் கம்பேனியனா ஃபீல் ஆகி, நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் இத்தனை நாள் கொடுத்ததுக்கெல்லாம் டபுள் ட்ரிபிளா உங்களுக்கு கிடைச்சு, திஸ் லவ் இஸ் டூ மச் ஃபார் மீ அப்படி நீங்க ஃபீல் பண்ண இடம் கிடைக்க போகுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. ஷிவாங்கி இஸ் கோனா பி சூப்பர் ஹாப்பி. மேனிஃபெஸ்ட். எஸ். ஆமா. ஸோ இந்த சாங் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆல் திஸ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும். அதுல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கே ஒரு சீனு எப்படின்னா, நான் அவனை பாக்குறதுக்காக ஒரு நல்ல வெஸ்பா ஸ்கூட்டில அப்படியே முடியெல்லாம் பறந்து போவேன். அவன் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸோட பிக்கிள் பால் ஆட போவான். இதெல்லாம் உண்மை கதை, நீங்க உண்மை நடந்த விஷயம் கதைகள்ப்பா எல்லாமே. இது பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி. உண்மை கதைகள். ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் சீனு, நான் ஒரு பூ ஒன்று கேட்பேன். அந்த பாட்டோட லைனே ஒரு பூவை கேட்டு வாங்கி ஏமாந்து வாடி போனேனே, இதுதான் லைனே. நான் ஒரு பூ வந்து கேட்பேன், அவன் வந்து இன்னும் பூலாம் கேட்கற எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவான். பட் ஐ ஹவ் சீன் மென் சேயிங், எதுக்கு நீ பூக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற, இதுல இருக்கு பூ தானே. அதாவது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ வாங்கினா பெரிய BMW வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலாம், இதெல்லாம் கொடுக்காம நீங்க ஒரு BMW கொடுத்தாலே எனக்கு ஒண்ணுமே இல்லை, அது வெறும் ஒரு காரு. ஆனா நீங்க எனக்கு ஒரு பூ கொடுத்தீங்கன்னா அது என் மனசு, அந்த ஃபீலிங்கே வேற. அது என் ஃபீலிங். சின்ன சின்னதா கொடுக்கறது இருக்குல்ல, ஸ்மால் திங்ஸ் மேட்டர். ஆனா இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் இவ்வளவுதானா நீ அப்படின்றாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போய் கீதம்ல போய் ஒரு தோசை ஒன்னா சாப்பிடுறது எவ்வளவு பெரிய ஃபீலிங் இல்ல. நீ என்ன ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போகணும்னு ஆசை இல்ல, ஒரு கீதம்ல போய் கடையில போய் தோசை சாப்பிட்டு நீ என்ன டிராப் ஸ்கூட்டில டிராப் பண்ணு. Shivangi, that is the best date ever. Wow. Yeah. சோ இந்த ரியல் லைஃப்ல நடந்த மிஸ் அவுட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு படமா எடுத்திருக்கீங்க, ஒரு சாங் எடுத்திருக்கீங்க. ஆமா அதான். அதுல வந்து அப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் இந்த சின்ன ஒரு இன்டர்லூட் மாதிரி ஒன்று வரும். அதுல வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து இது பண்றது, எப்படின்னா நம்ம பேசிட்டே இருப்போம், போன்ல ரீல்ஸ் நோண்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்துருக்கு. உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து சும்மா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அது பயங்கரமா திட்டுறது, இதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்றது, ஓவர் பொசசிவ் ஆகுது, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. செகண்ட் சீன் தான் கிளைமேக்ஸே. என்னன்னா வேலண்டைன் டேக்கு நான் சூப்பரா ரெடிலாம் பண்ணியிருப்பேன். ஏய் ஹாய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த டைமுக்கு வந்துரு, கேண்டில் லைட் டின்னர் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த சீனு பார்த்தா அவன் 5:45க்கு மெசேஜ் அனுப்புறான், நான் வரலன்னு. ஏன் அவனுக்கு வேலை வந்துச்சா? நான் சொல்றதுல உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், நடந்திருக்கு, இது உண்மையிலேயே நடந்திருக்கு. இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. நான் சொன்னல, இது வந்து நிறைய கதைகள், நிறைய பெண்களின் கதைகள். ஓகே, அதெல்லாம் கோர்வையாக்கி ஒரு ஆல்பம். ஆமா, இதெல்லாம் இது கூட பண்ணல அப்படின்னு சில விஷயம் சொல்லிருப்பாங்க. அத வச்சு ஒரு ஆல்பமா ஆக்கிருக்கேன். பேர் மினிமம். டைட்டில் என்ன? என்னாச்சோ 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 என்னாச்சோ. அதுதான். சிவாங்கிக்கு இப்போ என்னாச்சோ? இப்போ சிங்கிளா நல்லா இருக்கேன். ஜாலியா இருக்கீங்களா? யா ஒரு ஹாப்பி ஃபேஸ்ல வைப்ரண்டா. இப்போ சிங்கிளா இருக்கறனால ரொம்ப எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாட் டைம் அப் ஃபுல்லா நான் வந்து இது ஃபிகரிங் அவுட். யா ஓகே. இந்த படிப்புல கொஞ்சம் இதா இருக்கறனால வீட்ல என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துச்சு? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? பின்னி மேம் என்ன சொன்னாங்க? எங்க அம்மா வந்து என் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி, ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் வந்தா டீச்சர் திட்டுவாங்க, எதுக்கு நான் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவே மாட்டாங்க. எங்க அப்பா தான் வருவாரு, வந்து திட்டெல்லாம் கேட்பாரு, கேட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அந்த ஒண்ணுமே சொல்லாததே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க எங்க அப்பா வந்து ஒரு மாதிரி டெரரான ஒரு அப்பா அப்படின்னு. ஆனா எங்க அப்பா ஒரு பாவம். அவருக்கே என்ன பேசுறதுன்னு தெரியாம திட்டிடுவாரு. அதுவே சம்மந்தமே இல்லாம இருக்கும் எங்க அப்பா திட்டுறது. நாங்க திருப்பி திட்டுவோம், அதுக்கப்புறம் அவர் சாஃப்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு. அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்கூல், உங்க பொண்ணு படிக்கவே மாட்றா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ எங்க அப்பா வந்து இப்படி பேப்பர் வச்சுட்டு, இந்த மார்க்கெல்லாம் 50க்கு 16 17 இப்படிலாம் இருக்கும் மார்க்கு. பாஸ் கூட கிடையாது. அதெல்லாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷோ ஏதோ 25 வாங்கியிருப்பேன், அவ்வளோதான். அது கூட வந்து மிச்சம் எல்லாமே வந்து எங்க அப்பா வந்து என்னத்த நான் சொல்றது. ஏன்னா எங்க அப்பா வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல காலேஜ் ஃபர்ஸ்ட். ஷோ, அப்படிப்பட்ட ஒரு ஆளோட குழந்தை. எங்க குடும்ப ஹிஸ்டரி நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட அப்பா சைடு என் தாத்தா வந்து மிகப்பெரிய மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர். என்னோட பாட்டி வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி அண்ட் இங்கிலீஷ் டீச்சர். என்னோட அம்மா சைடோட தாத்தா பாட்டி வந்து ஸ்கூல்ல ஹிந்தி டீச்சர்ஸ். எல்லாமே டீச்சர்ஸ். என்ன சொல்ல சொல்றீங்க? நான் மட்டும்தான் அப்படி தத்தியா மறந்துட்டேன். நானு தத்தி இல்ல, படிச்சா எனக்கு படிப்பு வரும். ஆனா வந்து படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வராது. இன்ட்ரெஸ்டே வராது. காலைல ஏஞ்சி எங்க தாத்தா மேட்ச் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஆனா அவர் சொல்லி கொடுத்தாலாம் நல்லா ஏறும். ஆனா நெக்ஸ்ட் டைம் மறந்துடும். அப்புறம் படி அப்படிம்பாரு. நான் வந்து புக்கை எடுத்துட்டு அப்படியே வந்து அப்புறம் என் உலகத்துக்கு எங்கேயோ போயிடுவேன். போயிட்டு என்ன படிச்ச அப்படின்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பிறவின்னு எனக்கு அப்பவே புரியாது. எங்க அப்பா வேற வந்து இந்த மாதிரி ஓப்பன் டே எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது திட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஏதாவது திட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா திட்ட கூட மாட்டாரு. ஒரு மாதிரி சைலண்டா இருப்பாரு. அதுவே ஒரு மாதிரி நம்மள கில்ட்டி ஆக்கும். ஐயோ அப்படின்னு. அதுவும் வேற தோசை வாங்கி கொடுப்பாரு, ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு, எதுவும் பேச மாட்டார். ஆனா அதுலயே ஒரு மாதிரி இங்க வரைக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு வாட்டி நான் பிசிக்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டு அப்பா கிட்ட என்ன சொல்றேன், அப்பா திட்ட மாட்டாரு எனக்கு தெரியும். ஆனா அப்பாவோட இந்த டிசப்பாயின்மெண்ட்டே என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல எங்க அப்பா வந்தாரா, நான் என் அப்பாவை பார்த்து அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு எங்க அப்பா ஆக்சுவலி பிடிக்கும். ஆனா என்னன்னா எங்க அப்பா ஒரு குதர்க்கமா கொஞ்சம் அப்பப்போ பேசுவாரு. அதனாலே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அவ்வளோ ஆகாது. ஆனா ஆவாதுன்னு இல்லை, எங்க அம்மா எல்லா கூடயும் ஒரு மாதிரி இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. ஆனா எங்க அப்பா வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஏ பையா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு. என்ன பண்ற பையா அப்படி அந்த மாதிரி ஒரு எங்க அப்பா. ஸோ அப்பா கிட்ட போய் நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாக தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் குதர்க்கமா ஏதாவது சொல்லி விட்டுருவாரு. நீ எல்லாம் இது கூட பண்ண லாயக்கே இல்லை அப்படிம்பாரு. எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். அப்புறம் அவரே வந்து ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லுவாரு. அதனால எனக்கு வந்து எங்க அப்பா ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப். எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா அவர் ஒரு மாதிரி உங்களை சைலண்டாவும் ட்ரீட் பண்ணிருக்காரு. அப்பப்போ கொஞ்சம் தேவைப்பட்ட இடத்துல லைட்டா பேசி தட்டி கொடுத்தும் வந்து அவங்களை. ஆமா நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன், ஆமா இவ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் பேரு போட்டுக்குங்க, ஆமா இவர் பெரிய அவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து இது பண்ணுவாரு. நான்லாம் அப்பாவோட சண்டை போட்டு மிட் நைட் 2 o'clock ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்கேன் தனியா. இல்லை எங்க அவன் தம்பியை கூட்டிட்டு. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. அப்போ வந்து என் தம்பியை கூட்டிட்டு எனக்கு அழுகியா வருது, நீ என்னை கூப்பிட்டு போறேன்னா நான் இங்கேயே அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நைட்டு.
இப்போ அந்த ஹேபிட் இருக்கா? ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஐஸ்கிரீம் வந்து ஒரு கம்ஃபர்ட். டாக்டர் பாலோட இன்டர்வியூல அந்த மாதிரி எல்லாம் வந்து கண்ணு சாப்பிட மாட்டேன். எல்லாரும் இதுதான் பண்றாங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு எங்க அம்மா அப்பாவோட ஸ்டேகேஷன் போயிருந்தேன். அங்க இருந்து இப்படி சோறு தான் எடுக்க வந்தேன். யாரோ ஒருத்தங்க, நீங்க எதுக்கு சோறுலாம் சாப்பிடுறீங்க, பால் தான் சொன்னார்ல அப்படி. என்னங்க நான் ஒரு கொஞ்சமா அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதை வந்து அவர் வந்து நான் எங்கேயாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா நீங்க டாக்டர் பால் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கறதே இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன். அவரே இந்த மாதிரி என்கிட்ட ஃபாலோ அப் பண்ணல, நீங்களாம் தான் என்ன ஃபாலோ அப் பண்றீங்க அப்படின்னு இருந்தது. ஸோ எப்போ இந்த சூப்பர் சிங்கர் இந்த ரியாலிட்டி ஷோஸ்குள்ள வந்ததெல்லாம் எப்போ? நான் வந்து காலேஜ் வந்து MOP வைஷ்ணவ் காலேஜ்ல படித்தேன். ஸோ அந்த காலேஜ்ல வந்து நான் தான் பிகாம் ஆனர்ஸ், CA இன்டகிரேட்டட். பிகாம் ஆனர்ஸ் ஈஸியா கிடைக்காதுல்ல இல்லையா? இந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் 12th எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? நான் சொன்னல எனக்கு படிப்பு வராது, ஜஸ்ட் பாஸ் இல்ல ஃபெயில் தான் ஆயிட்டு இருந்தீங்க அது வரைக்கும். 12th எனக்கு எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 92%. வாவ், வாட் a அக்கவுண்ட்ஸ்ல சென்டம். வாட்? யா, தலைவி வந்து கால் மேல கால் போட்ட உடனே நான் இல்ல guess பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பாஷா மாதிரி ஃபீல் ஆகணும்னு. இல்ல நான் சொன்னல எங்க அப்பா அவ்வளவு நாள் வந்து தலை குனிஞ்சு வந்தாரு அப்படின்னு. என் மைண்ட்ல ஒன்று தோணுச்சு. அதாவது இனிமே வாழ்க்கையில நான் 12th படிக்க போறதில்ல, இனிமே நான் ஸ்கூல் படிக்க போறதில்ல, அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்க முடிய போகுது. அப்போ இவ்வளோ நாள் தலை குனிஞ்சு வந்துட்டு இருந்த என் அப்பாவை தலை நிமிர்ந்து வர வைக்கணும்ல ஒரு வாட்டியாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனை வந்து அப்போ ஃபோன்லாம் வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து பசங்களை ஸ்டாக் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி யூத்தெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் இருக்காங்க. அப்போ இன்ஸ்டாவில் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு அலவுடு, வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் ஸ்கொயராக ஒன்று இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு இன்ஸ்டாவில். அப்போ வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் அலவுடு, ஸ்டோரி போடலாம். அப்போ அந்த ஸ்டோரி போடுறது இட் வாஸ் வெரி ஹேப்பனிங். அப்போ சரி என்னடா என்ன அது இன்ஸ்டாகிராமில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ஒரு என்ன சொல்கிறது 8 மாதம் கூட ஆகலை. 12th வந்து நான் வந்து போர்டு எக்ஸாம்ஸு, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை நான் எங்கள் அப்பாட்ட கொடுத்துரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி, நான் இனிமேல் ஃபோன் தொட மாட்டேன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஃபுல்லாக படித்தேன். காலைல ஏஞ்சி பேப்பர் மேலே பேப்பர் பறந்து எழுதி அக்கௌண்ட்ஸ் எழுதி 10 பெண்ணு காலி. அந்த கேப்பில் தான் என் தம்பி, ஏய் இன்ஸ்டாவில் ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னாங்க. என்னது அப்படின்னு கேட்டா, பிரியா வாரியர்னு ஒரு பொண்ணு கண்ணடிச்சே அந்த பொண்ணு வைரல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. யார் பிரியா வாரியர், என்ன வைரல், எதுவுமே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் மூழ்கி போயிருந்தேன் என்னோட ஸ்டடீஸில். அப்புறம் என் தம்பி ஃபோனை வாங்கி யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தேன். நானும் லைக்கெல்லாம் போட்டு வாவ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் படித்து எல்லா எக்ஸாமும் சூப்பராக எழுதினேன். எழுதிட்டு கடைசியாக மேத்ஸ் எக்ஸாம், அதுக்குள்ளே எனக்கு தெம்பெல்லாம் போயிடுச்சு. போடா இதுக்கு மேலே படிச்சு என்ன பண்ணு சொல்லிட்டு எங்கள் அப்பா இருந்து ஃபோனை வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். 40 மார்க் அதில் கோட்டையிட்டேன். இல்லைன்னா நான் ஒரு 180 ஆச்சு வாங்கியிருப்பேன். அதில் 160 தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அக்கௌண்ட்ஸில் சென்டம், எக்கனாமிக்ஸில் 199, வேற ஒரு சப்ஜெக்டில் 198, இந்த மாதிரி. எங்கள் அப்பா இல்லை நீயா, எங்கள் அப்பா விடுங்க, என் டீச்சர்ஸில் இது எக்ஸ்பெக்டே பண்ணாத கேண்டிடேட்லாம் சென்டம் வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லி அவார்ட்லாம் வாங்கினேன். சென்டம் ஸ்கோரர் அவார்டு அதெல்லாம் வாங்கினேன். பார்த்தா எனக்கு வந்து பிகாம் ஆனர்ஸ் அட்மிஷன் கிடச்சிச்சு. அது CA இன்டகிரேட்டட் அண்ட் ஐ வாண்டட் டு பிகம் அன் அக்கௌண்டன்ட். ஆஃபீஸில் வேலை பார்த்து இந்த மாதிரி கிளாஸியாக ஆலியா பட் மாதிரி சாரியெல்லாம் கட்டி கண்மையெல்லாம் வச்சு முடியெல்லாம் பறக்க வச்சு ராணி மாதிரி ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸு போட்டு நான் வந்து ஆஃபீஸ்ன்னு ஒரு சீரியல் ஒன்று பார்த்தேன், நம்ம விஜய் டிவியில் வருமே. அங்கே பார்த்தா அந்த பக்கம் ஒரு லவ் ஸ்டோரி, இந்த பக்கம் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு. அப்போ என்னை சுற்றி நிறைய லவ் ஸ்டோரிலாம் இருக்கும். நான் அதுக்கு மத்தியில் நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நான் ஒரு இன்னொரு அக்கௌண்ட்டை உஷார் பண்ணலாம் இப்படிலாம் சொல்லி நான் வந்து பிகாம் ஆனர்ஸ் எடுத்தேன். பார்த்தா 1 இயரில் வந்து அப்போ தான் நான் வந்து இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வந்து சும்மா பாடினேன். அதுவும் விமென்ஸ் காலேஜ். என்னடா வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் காலேஜ் படிப்போம், விமென்ஸ் காலேஜில் இப்படி அடைஞ்சிட்டோமே. அப்போ நம்ம இனிதுன்னு ஒரு படம் இருக்குல்ல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கோயட் காலேஜ் படிக்க முடியல. அட்லீஸ்ட் இனிது மாதிரி கல்ச்சுரல்ஸ்லையாவது ஒன்று வாழணும், கல்ச்சுரல்ஸ்லையாவது சும்மா யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க நான் வந்து இன்னும் இப்படி ஒரு இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு. ஆனா எப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க இல்ல. ஆமா உண்மையை சொல்லுங்க, நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க. நான் கோயட்ல படிச்சேன், ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நீங்க சைட் அடிப்பீங்க தானே?
அப்போஸ் அதாவது மனிதனா பிறந்தா பியூட்டி நாட் அட்மைர்ட் இஸ் a sin. You should admire beauty. Yes, correct. இன்ஃபேக்ட் எனக்கு பொண்ணுங்களே அட்மையர் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ல. ஐயா எவ்வளவு அழகா இருக்காங்க பொண்ணுங்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படின்னா அந்த காக்கா படத்துல ஜோதி எவ்வளவு அழகா இருக்காங்க, ஒரு லட்சணம். ஆமா. அப்புறம் வந்து இந்த தீபிகா படுகோன்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலியா பாட்டு பாருங்க, இந்த சாரில எவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கல்ச்சரல்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் அப்போ எனக்கு பேண்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அந்த பேண்ட் ஆப்போசிஷன் பேண்ட் தான் வந்து சாம் விஷால் அவங்க எல்லாம். ஏன்னா என் கூட இருந்த பேண்ட் மேல் சிங்கர் தான் வந்து ஆதித்யா இருக்கே. சோ நாங்கெல்லாம் வந்து ஃபுல்லா பேண்ட் காலேஜ் கல்ச்சரல்ஸ் எப்படின்னா அப்போ வந்து காலேஜ் அந்த கல்ச்சரல் ஜெயிச்சா 15,000 ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுவே நாங்க பிரிக்கிறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி இப்போ இது பிரிப்போம். நாங்க இங்க இருந்து போகும்போது எனிவே நம்ம தான் ஜெயிப்போம், 15,000 ரூபா கிடைக்கும், இந்த ஷேர் உனக்கு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இது வந்து பேண்ட் ஷேரு, நம்ம வந்து எங்கேயாவது வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட போகும்போது தான் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ஸ் வந்து என் வீட்டு பின்னாடி அப்போ சாலிகிராமம்ல பிரசாத் ஸ்டுடியோல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்குது, நீயோ பாட்டு வந்து ஒழுங்கா படிக்கல, அட்லீஸ்ட் ஒரு டிசிப்ளினுக்காவது நீ போய் சூப்பர் சிங்கர் 4 ரவுண்ட் வந்தா கூட ஓகே தான் அப்படின்னாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, பிகாஸ் எனக்கு சூப்பர் சிங்கர்ல பாடுற அளவுக்கு எனக்கு அப்போ பாட்டு தெரியாது. அப்போ வந்து பார்த்தா எங்க அம்மா உள்ள ஒரு 4 ரவுண்ட் போ, எனக்காக போ, இவ்வளோ நாள் என் பேச்சை கேட்டதே இல்லை, எனக்காக போ அப்படின்னாங்க. சரி உனக்காக போறேன், ஆனா நான் செலக்ட் ஆகணும்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரு. அந்த அண்ணன் தான் வந்து அந்த ஷோவோட டைரக்டர் அப்படின்னு நினைச்சேன். ஒரு கார் வருது, அந்த கார்ல இருந்து வராங்க ரவுஃபா மேம். அவங்க வந்து நான் நினைச்சேன் ஷோ ப்ரொடியூசரு, அவங்க வந்து சும்மா காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் திவாகரனா இருக்கார்ல சூப்பர் சிங்கர், அவர் உட்காந்துருக்காரு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க எக்ஸ் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் ஆடிஷன் பண்றதுக்கு. பார்த்தா நான் சொன்னேன்ல அவர் தான் டைரக்டர் போலன்னு சொல்லிட்டு, பார்த்தா அவர் வந்து மீடியா மேசஸ்ல ஒர்க் பண்ற சேட்டா அவரு. அப்ப ரவுஃபா மேம் தான் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே எனிவே நம்மளுக்கு கிடைக்காது, ஏன்னா நான் 3 பாட்டு தான் எனக்கு வாழ்க்கையிலே தெரியும், அந்த 3 பாட்டு தான் ஆடிஷனுக்கு. எந்த பாட்டு தெரியும்? அந்த பொய் சொல்லக்கூடாது காதலி பாடினா. அப்போ உடனே அவங்க வந்து இது மேல் பாட்டு, ஃபீமேல் பாட்டு ஏதாவது பாட முடியும்னு கேட்டேன். ஃபீமேல் பாட்டுக்கு நான் எங்க வருது, ஃபீமேல் பாட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காற்றில் இந்த கீதம் அதெல்லாம் வச்சிருந்தேன். அப்போ உடனே அவங்க வந்து யூஆர் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னாங்க. பார்த்தா இப்படி வாக் பண்ணா என் வீடு. நெக்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு பாட்டு தெரியாது, காலி ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு வேற என்னெல்லாம் பாட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புரட்டி பாட்டேன். ரெடி பண்ணிட்டு பாடிட்டு சரி கண்டிப்பா எனக்கு கிடைக்காது போல அப்படின்னு பார்த்தா 1 வீக் கழிச்சு வெல்கம் டு டாப் 20 சூப்பர் சிங்கர் சீசன் 7 அப்படின்னு வந்துச்சு. அதுதான் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. நான் வந்து என் காலேஜ்ல போய் இந்த மாதிரி மேம் எனக்கே தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சூப்பர் சிங்கருக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு, ஆனால் ஐ எம் டேக்கிங் அ செம் ஆஃப், நான் எப்படியாவது எக்ஸாம் எழுதிடுறேன் அப்படின்னு. அண்ட் என்னோட காலேஜ் சப்போர்ட்டட் மீ லாட். அவங்க வந்து என்னன்னா மேக் ஆர் காலேஜ் ப்ரௌட், நல்லா பண்ணு அப்படின்னு அமைச்சு விட்டாங்க. நான் காலேஜே போலே, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் நான் 6 மாசம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவர் சோ ஹாப்பி ஃபார் மீ. அதுக்கப்புறம் வந்து நான் மேம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நான் 6 மந்த்ஸ் கழிச்சு எல்லா எக்ஸாமும் எழுதுவேன், நான் வருவேன் அப்படின்னு, எப்படியாவது எழுதிடுறேன்னு. பார்த்தா நான் வந்து எதுக்கும் நான் ரொம்ப சீரியஸாலாம் உள்ள வரல. ஒரு 4 ரவுண்டுல என்னையும் அமுச்சு விட்டுருவாங்க, நான் அவ்வளோதான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா ரவுண்டு போக போக எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு காம்படிட்டிவ் வைப். ஃபைனல்ஸ் போனோம் சொல்லிட்டு நான் வந்து எஃபர்ட் போட்டேன். ஆனா என்ன பண்றது, அந்த எஃபர்ட் பத்தல, ஃபைனல்ஸ்க்கு என்னால் போக முடியல. நான் என்ன நினச்சிட்டேன்னா, எங்கள் அம்மா அப்பா ஆல்ரெடி சிங்கர், அவங்க வந்து ஐயோ இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரேன், ஆனால் வந்து நான் ஐ டென்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஒரு 2 வாரம் அழுதேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எப்பா உனக்கு வந்து சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சமையலே தெரியாது, என்னென்ன தோசை சுட தெரியுமான்னு. தோசையா? தெரியாது அப்படி. ஓகேப்பா நாளை அன்னைக்கு ஷூட்டு. அப்போ குக் வித் கோமாளின்னு இல்லை பேர். அப்போ வந்து நாங்கள் குக் வித் மக்குன்னு ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னாங்க. குக் வித் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீ மக்கா வரணும் அப்படின்னாங்க. அவன் எனக்கு ஷோ ஃபார்மேட் என்ன எதுவுமே தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது, நான் சிங்கரு, நான் சிங்கர், நான் ஏன் வரணும் சமையல் ஷோக்கு அவ்வளோ சொல்லிட்டு நான் கேட்டுன்னு இருக்கேன். நீ வா அப்படின்னாங்க. 3 நாளில் ஷூட்டு.
அப்போ நான் போறேன். காலைல 8 மணிக்கு வர சொன்னாங்க. ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஷூட் ஆரம்பிக்கல. அவங்க அப்பதான் அந்த கேபிவி பாலாண்ணா, புகழண்ணா, அப்புறம் வந்து நெறைய பேரு இந்த விஜே பப்பு இவங்கலாம். எல்லா காமெடியன்ஸு நான் மட்டும் தான் ஆட் ஒன் அவுட் அங்க சிங்கரா. அப்ப நான் அண்ணே நான் ஏன்ன இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அர்ச்சனான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாங்க மீடியா மேசன்ஸ்ல. அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஓன் ட்ரெஸ் கொண்டு வாங்கன்ட்டாங்க. ஓன் ட்ரெஸ் நான் என்கிட்ட இருந்த டம்மா டுண்டு ஃப்ராக் அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்துட்டு இது எவ்வளோ பெரிய ஷோ, நீ என்ன சப்ப ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஷோனே தெரியல, ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ வந்து என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸு தான் இருக்கு அப்படின்னேன். ஆனால் பேசிக்கலி தேவை டெஸ்டிங் அவுட் அந்த ஷோ. அப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டு எனக்கு ஷோவே புரியல. பார்த்தா ரேகா மேம் இருக்காங்க. அப்பதான் சீசன் 3 முடிச்சு வனிதா அக்கா பயங்கர ரேஜில் இருக்காங்க. நான் அப்படியே ஓடிடலாமான்னு பார்த்தேன் நான். ஏன்னா அவங்க என்கிட்ட ஷோ நான் பாருங்க அவங்க வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் சமைக்கணும் அப்படின்னாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் சமைக்கலைன்னா அவங்க என்ன அடிப்பாங்களே அப்படின்னு, அவங்க என்ன திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லியே நான் வந்து தேவையில்லாம இந்த ஷோவில் நான் வந்துட்டேனா அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன் குக்குத் கோமாளியில், மட்டன் பீஸு, சிக்கன் பீஸு. அப்பதான் சிக்கனை பேர் பாடி அப்படி நான் பார்க்குறேன். நான் பேர் பாடி அப்பதான் நான் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஐயோ வாட் ஹேவ் ஐ டன் டு மை லைஃப் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரேகா மேமோட பேர் பார்த்தா அப்போ அந்த ஹாஃப் பாயில் இருக்குல்ல, அது பேன்லேருந்து எடுத்து போடணும். எவ்வளோ ஹாஃப் பாயில் போடுறாங்களோ அவங்க வின்னு. எனக்கு வந்து கை நடுங்குது, முட்டை இப்படிலாம் நடுங்குது. சாப்பிட மாட்டீங்களா? ஆஹா, நான் வெஜ்ஜு, பியூர் வெஜ்ஜு. எனக்கு சமையல் அப்போ இதுவே கிடையாது. எனக்கு லைட்டர் எப்படி ஆன் பண்ணணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி உடனே வந்து ரேகா மேம், யோ விஜய் டிவி என்ன நீ வேணும்னு எதனா பிளான் பண்ணி கூட்டு வந்து சொல்லி விஜய் டிவி திட்டுறாங்க. இது வந்து எபிசோட்லேயே வந்துச்சு. சரி எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒரு எபிசோடு பூண்டு உரிக்க சொன்னாங்க. பூண்டு உரிக்கணுமா, பூண்டு தனியாக வராதா, அதை ஏன் உரிக்கணும் அவ்வளோ சொல்லி நான் கேட்டேன். அப்போதான் அதில் பைட்டில் நான் சொல்லியிருப்பேன், பூண்டுக்கு தோல் உரிக்க சொல்கிறாங்க, பூண்டுக்கு தோல் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இது வந்து சேனல் ஆளுங்கெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஓ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஷோலே நான் தான் ஆட் ஒன் அவுட். பட் காலேஜில் வந்து நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொன்னேன்னா, நான் காலேஜில் 6 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா நான் குக்குத் கோமாளிக்கு சைன் ஆயிட்டேன். உடனே நீ தான் 6 மாதம் கழிச்சு வரேன்னல்ல, நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. மேம் இன்னொரு ஷோ உன்னை யார் உன்னை நான் சமைக்கிறதுக்கு காமிச்சேன் அப்படின்னு நீங்கள் ஹெச்ஓடி வந்து கேட்டாங்க. அவனை வந்து இல்லை நீ சிங்கர் தானே, அப்போ எதுக்கு அட் தட் பாயிண்ட் இன்னைக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு சிங்கர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நியூவாக இருந்தது. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டக்குன்னு அக்செப்ட் எங்கள் அப்பாவே விடல ஆக்சுவலி. ஓ அம்மா எங்கள் அம்மா தான் இல்லை போ இன்னைக்கு எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் என்னை புஷ் பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் சூப்பர் இல்லை பிஹைண்ட் திஸ் ஜேர்னி. எங்கள் அம்மா தான் பயங்கர இது. ஸோ என்னன்னா நான் போய் டீச்சர்ஸ்ட்ட இல்லை இன்னும் ஒரு எப்படியாவது நான் வரேன் எக்ஸாம்லாம் எழுதிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு. கரெக்டாக சீசன் முடிஞ்சு ஓகே எக்ஸாம்லாம் எழுத போகலாம் அப்படின்னு நான் உட்காடுறேன். நெக்ஸ்ட் டே ஹோல் இந்தியா லாக்டவுன். எனக்கு ஒன்று கூட அப்போ இது வந்து திஸ் ஹோல் ஜேர்னி இருக்குல்ல நீங்கள் சொல்கிறது, இட் வாஸ் ஆல் டிசைன் ஃபார் மீ அப்படின்னு இருந்தது. ஏன்னா என் கையில் டிகிரியும் இருக்குது, ஒரு கெரியரும் இருக்குது, எல்லாமே ஈஸியாகவே ஆன்லைனில் எக்ஸாம் எழுதினேன். எல்லாரும் இந்த கொரோனா பேட்ச்பாங்களே, நான் தான் அந்த கொரோனா பேட்ச். நானும் அந்த கொரோனா பேட்ச். ஐயோ ஆமாம், நீங்கள் இன்ஃபேக்ட் என்னோட ஜூனியர் தானே? ஆமாம். நீங்கள் எந்த காலேஜ்? நான் எம்சிசி. நல்லா இருக்கும். 19 to 22 பாஸ்ட் அவுட். 22வா? ஒரு இயர். நான் 21ல சீசன் 2லாம் முடிஞ்சிருச்சு. நானும் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டேன். நான் கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் தெரியுமா? 40வது ரேங்க். மொத்தம் எத்தனை பேர்? 40 பேர். ஓகே இன்னும் ஒரு இதா அதை சொல்றீங்க இல்லையா பெருந்தன்மை. ஐ லைக் இட். யா எனக்கு இல்ல என் டீச்சர்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவ். என் டீச்சர்ஸ்லாம் என்ன புஷ்லாம் பண்ணல. உனக்கு கெரியர் அமைஞ்சிருச்சு, எனிவே திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி யுவர் கெரியர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்ப நீ கண்ட அந்த அக்கவுண்டன்ட் கனவுலாம் இல்லம்மா, உனக்கு வேற ஒன்னு பெருசா காத்துக்கிட்டு இருக்கு, வேற ஒன்னு உனக்கு டிசைன் ஆயிருக்கு, அது அமைஞ்சிருச்சு, ப்ளீஸ் ஃபாலோ தட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கிராஜுவேஷன் நான் எப்படி இந்த காலேஜ்ல அவ்வளோ இன்செக்யூரா வந்தனோ, நான் என் கிராஜுவேஷனுக்கு வரேன் காலேஜுக்கு. தி ஹோல் காலேஜ் தே வர் சோ ஹாப்பி ஃபார் மீ, மை ஃப்ரெண்ட்ஸ் வர் ஹாப்பி ஃபார் மீ. என் டீச்சர்ஸ் எல்லாம் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப
எப்படி இப்படி வாழ்க்கை மாறுது இல்ல? அப்படின்னு இருந்தது. ஆமா. Yeah. இன்னொரு பக்கம் வந்து அதுக்கான ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். நம்மளுக்கே வந்து ரொம்ப செல்ஃப் டவுட்குள்ள நம்மள போட்ட மாரி இருக்கும். ஏன்னா நம்ம அழகா இல்லையோ, நம்ம வந்து இதா இருக்குமோ, நமக்கு நெறைய இன்செக்யூரிட்டீஸ்லாம் வந்துரும். ஸோ அது எப்படி அந்த மாரி இருந்ததா உங்களுக்கு? அத ஹவ் டிட் யூ ஹேண்டில் இட்? இன்செக்யூரிட்டி வந்து என்னைக்குமே போகாது. இது நான் வந்து ரீசெண்டா ஒரு கண்டுபிடிச்ச ஒரு சர்வே. வி கேன் பி கான்ஃபிடென்ட், வி கேன் ஒர்க் ஆன் இட். பட் இன்செக்யூரிட்டிங்கிற ஃபேக்டர் வந்து இன்னைக்கு ஒரு ஃபேக்டர்ல இருக்கும், நாளை பின்ன வேற ஒரு ஃபேக்டர்ல இருக்கும். இன்செக்யூரிட்டி வில் ஆல்வேஸ் பி தேர். அது ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா, அது எவ்வளோ பெரிய ஷாருக் கானா இருந்தா கூட கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபேக்டர்ல இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கையில எல்லாமே இருக்கும், ஆனா ஏதோ ஒரு ஃபேக்டர்ல அவங்க இன்செக்யூரா இருப்பாங்க. ஓகே. நம்ம நினைக்கிற டிப்பிக்கல் லுக்ஸ் வச்சு எல்லாம் கூட இருக்காது, வேற ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். இது நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் இன்செக்யூரா போக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. நோ, இட் வில் லிவ் வித் அஸ்ன்னு தான் தோணுது. யூ ஷுட் நோ டு டீல் வித் இட். இதுதான் வந்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஷூட்டிங் அப்போ வி கான்ட் பி இன்செக்யூர். வி ஷுட் நோ ஹவு டு கன்சீல் தட் இன்செக்யூர் திங். ஸோ அதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். இன்செக்யூரிட்டியில் வி கேன் ஒர்க் ஆன் இட். பட் இட் வில் ஒரு விதத்தில் இன்செக்யூரிட்டி இருக்கிறது நல்லது. இட் வில் புஷ் அஸ் டு டூ பெட்டர். அப்படியா? எஸ். இந்த இன்செக்யூரிட்டியை நம்ம வந்து அந்த ரொம்ப நெகட்டிவாக எடுத்துன்னு போகாமல், ஓகே இது இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரைக்குமே எனக்கு லுக்ஸ் வச்சு, ஒரு என்னோட லுக்ஸ் வச்சு, என்னோட வாய்ஸ் வச்சு, த வே ஐ ஸ்பீக் ஆர் த வே ஐ வாக், அதுவே வந்து எனக்கு ரொம்ப இன்செக்யூர் இருந்தது. பார்த்தா அதுதான் எனக்கு வந்து என்னோட யூஎஸ்பியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இப்போ ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா கேரி பண்ணிப்பாங்க. ஆனால் நான் நடக்கிறதே இந்த மாதிரி தான் நடப்பேன். அந்த இடத்துலலாம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வரும்போது, அந்த இடத்துல டக்குன்னு ஒன்று பீக் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்செக்யூரிட்டி தான். பட் ஆஃப்டர் தட் வாட் இஸ் தேர் இன் லைஃப்? நம்ம என்ன சூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு மேக் ஆர் பிரேக்கா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ண விஷயம் என்ன? அண்ட் வாட் மேட் இட் ஆர் broken? நான் வந்து சூஸ் பண்ணது இப்போ குக் வித் கோமாளி சீசன் 2 சீசன் 3 எல்லாமே நான் ஒரு கோமாளியாக பண்ணேன். ஐ ஹேட் அன் இமேஜ். இப்போ சீசன் 4 அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஷோ சேச்சுரேட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மொனோட்டனஸாக ஒரு விஷயம், ஆஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் இப்படி இப்படி பண்ணோங்கிறது எனக்கு அது செட் ஆகாது. அது நமக்கே போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். போர் அடிச்சிரும். ஏதாவது எக்ஸைட்டிங்காக பண்ணோம்ல. இப்போ சீசன் 2லயே என் சரக்கெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன். சீசன் 3 பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு போனஸ் தான். சீசன் 4ல் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் மேம்கிட்ட போய் சொன்னேன், மேம் ஐ திங்க் நான் இந்த சீசன்லேருந்து வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் மேம் வந்து சரி நீ பேசாமல் குக்கா வாயேன் அப்படின்னாங்க. நான் அப்படியே இந்த காவலன் படத்துல லாஸ்டா அந்த குட்டி பையன், நீங்களும் என் கூட வரீங்களா, எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்டான். உடனே பேக்ரவுண்ட்ல அப்படி போகல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி அதேதான், என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு இருந்தது. எனக்கு சமையலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஷெஃப் கிட்ட போய், ஹி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன். என்னோட வாழ்க்கையில சில ட்ரெஷர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தெம் வந்து இவர் சரவணன் ஷெஃப். பொறுமையாக சொல்லி வெஜிடபிள் கட்டிங்லன்னு சொல்லி கொடுத்தாரு. கட்டிங்கே எனக்கு வரல. வெங்காயம் அழுவுறது, அப்புறம் வந்து தக்காளிலாம் வெட்டினாலே அது பிதிங்கி போகுது. ஏன் அது வந்து கட்டிங்கே நான் ஒரு 1 வீக் ட்ரெயின் பண்ணேன். ஜூலியன்ன்றாங்க, அப்புறம் வந்து ஸ்லைசிங்ன்றாங்க, டைசிங்ன்றாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கட்டிங் வந்து கொஞ்சம் அது இப்படி பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய என்னெல்லாமோ அது. அப்போது நான் ட்ரைனிங் எடுத்தேன். கண்டிப்பாக எப்படி நான் சமைக்க முடியும், பிகாஸ் ஐ ஹவ் பீன் இந்த அதர் எண்டு. கோமாளியாக இருந்து மற்றவங்க சமைக்கலாம் பார்த்து கலாய்ச்சி அவங்கள மூட்டி விட்டு இப்படி. இப்போ பார்த்தா நான் இந்த பக்கம் இருக்கேன். நான் எந்த பக்கம் இருந்தேன்னா அவங்க என் கூட பேராக வருவாங்க. ஹோல் நியூ திங். அப்போ எனக்கு அது கேட்க எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் பயத்தில் ஒரு பீதி ஒன்று வந்தது பாருங்க. அது வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோடெலாம் நான் பின்னாடி போய் அழுதுட்டேன். நான் ஒரு மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணேன், பன்னீர் கீ ரோஸ்ட்டு. அப்படி எதுவுமே வேகவே இல்லை. என்னது மசாலாஸ் எல்லாம் ரா இருந்தது. எனக்கு எது ரா இருக்கு எது குக் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த மாதிரி. அப்போ வந்து நான் போய் அழுதுறேன், என்ன ஷூலேன்னு தூக்கிடுங்க, எனக்கு வரல, எனக்கு குக்கிங் வரல, எனக்கு வந்து ஏன் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒர்க்காகவும் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கேட்டிங்கல்ல ஒரு டெசிஷன், எனக்கு அப்போ வரைக்குமே தோணுச்சு இந்த மாதிரி. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரோல்னா அந்த மாதிரி ஒரு ட்ரோலு எனக்கு
இது எப்படி தெரியுமா? ஒருத்தங்க நெகட்டிவ் ஷேட்லயே இருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை ஒரு மாரி தைரியமா இருக்கும். எனிவே இவங்கலாம் நான் நம்மளுக்கு நிஜத்திலேயே தான்டா. அதான் எனிவே இவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்க போறதில்ல. அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ள வந்ததே குக்கு வித் கோமாளிக்கு. ஏன்னா, அப்போலாம் வந்து நான் வந்து பண்றதெல்லாம் ஃபேக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனிவே என்ன ஃபேக்குன்னு தான் சொல்லப் போறாங்க. அப்படின்னு சொல்லி தான் நானா இருந்தது. பார்த்தா அது பாசிட்டிவா மாறிடுச்சு. மக்கள்லாம் இப்படி தூக்கி கொண்டாடுனாங்க. டான் படம் செட் அப்போலாம் வந்து ஒரு ஹோல் காலேஜ் படம்ல ஒரு காலேஜ்ல நாங்க நிக்கிறோம் கோயம்புத்தூர்ல. ஹோல் காலேஜ் கத்துறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து எனி ஹியூமனா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தரையில நிக்க மாட்டோம். நம்ம பறப்போம் தானே. அந்த டைம்ல நான் கொஞ்சம் பறந்தேன். பறந்து அவ்வளோதான்ப்பா இனிமே நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வச்சு அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்கன்னா எனக்கு தெரியல. சொல்ல விருப்பமும் படல. சொல்லுங்க. இல்ல அது வேற யாரோ பண்ண ஒரு விஷயம். அது வந்து சம்மந்தமே இல்லாம நம்மள போட்டு அடிப்பாங்க. அது ஐ வாஸ் ஒன்லி 21 அட் தட் டைம். எனக்கு அப்போ ஹேண்ட்லே பண்ண முடியல. எனக்கு இப்போ நினைச்சா கூட நான் எப்படி அதை தாண்டி வந்தேன். ஏன்னா 21 அப்போ இந்த ட்ரோல்ஸ் ரொம்ப ஆக்சுவலி குக் வித் கோமாளி சீசன் 3 ஃபுல்லாவே ஐ வாஸ் ஆக்சுவலி டிப்ரெஸ்டு. நான் எப்படி இருப்பேன்னா காலையில வந்து கோமாளி தான் அந்த வருஷம் தான் ஐ வாஸ் சிக் மோஸ்ட் ஆஃப் நான் ஒரு 5-6 வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன் பிகாஸ் ஆஃப் மை மென்டல் ஹெல்த். ஏன்னா வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு. ஆனால் நான் அந்த டைமில் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் காலைல ஏஞ்சிக்கும் போதே அழுது தான் ஏஞ்சிப்பேன். அப்புறம் ஷூட்டில் திடீர்னு ஒன்று ட்ரிகர் ஆகும். ஐ வில் க்ரை. இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும்னு சொல்கிறது நான் வந்து ரவுஃபா மேம் தான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க. நாங்கள் ஷூட் பண்ணுவோம். பார்த்தி அண்ணா இவங்கெல்லாம் தான் டைரக்டர். செல்லாக்கா இருப்பாங்க. நான் செல்லாக்காவோட கையை பிடிச்சி எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுருக்கேன். எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நான் ஓடி இருக்கேன் செட்டை விட்டுலாம். அப்புறம் மேம் வந்து ஓடி வருவாங்க. இல்லை பண்ணு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணி அந்த ஹோல் சீசனை நான் எப்படி முடிச்சேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா டெய்லி ஒவ்வொன்று புதுசாக இருக்கும். எனக்கு வந்து அந்த ஏஜில் அது வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. சிலதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. ஆனால் நிறைய அந்த ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ட்ரோல் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எது என் வாழ்க்கையில் உண்மைங்கிறதே எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் ஃபிகர் அவுட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள்லாம் என்ன அவ்வளோ லவ் பண்ணீங்க. இதே சோஷியல் மீடியா வந்து என்னை கொண்டாடிச்சு. ஆனால் இப்போ நான் எங்கே திறந்தாலுமே என்னை நீங்கள் கலாய்க்கிறீங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும், அடுத்தது என்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது. என்னன்னா வந்து என் அம்மா அப்பாக்கெல்லாம் இப்போ தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் ஆக்சுவலி டிப்ரெஸ்ஸாக இருந்தேன் அந்த டைமில். நான் ஒரு 8 மாதம் நான் வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக எதுவுமே கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுவேன். எல்லா இடத்துலையும் நல்லா ஜாலியாக பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சிடுவேன் பாத்ரூமில். அந்த மாதிரி இப்போது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, ராஷ்மிகா மந்தானாவோட படம். அதில் ஒரு சீன் இருக்குது. ராஷ்மிகா வந்து ஒரு ஷவருக்கு கீழே அழுது வால்லாம் வந்து இது ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எப்படின்னே தெரில. அது எப்படி ராகுல் ரவீந்திரன் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணிடுவார். அவர் என் வாழ்க்கையே எடுத்துட்டாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து அது வந்து ஐ லிட்டரலி ஃபெல்ட் தட். என் ஷவருக்கு கீழே வந்து நான் அழுதுருக்கேன், பயங்கரமாக அழுதுருக்கேன். அந்த கிளாசெட்லாம் இருக்குல்ல, கிளாசெட்டில் உட்காந்து தேம்பி அழுதுருக்கேன். ஒரு வாட்டி தேம்பி அழுது தான் எங்கள் அம்மா வந்து டோரை தட்டி கூப்பிட்டு வந்து இந்தமாரி. அப்போ தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் அம்மா அப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து ஆனால் லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு 2022 வாஸ் மென்டலி இட் வாஸ் ரியலி பேட். இப்போ எல்லாருமே வந்து கேட்பாங்க, சிவாங்கி நீங்கள் வந்து முன்ன மாதிரியே இல்லை, நீங்கள் வந்து மெச்சூர் ஆயிட்டீங்க அப்படின்னு. ஆப்வியஸ்லி அது வித் ஏஜ் அண்ட் வித் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அது வந்து வரும். இப்போவும் தெரிஞ்சலன்னா இப்போ நம்ம அனுபவிச்ச ஸ்ட்ராங் கார்டை போடலன்னா எப்படி? கரெக்ட். இப்போ எல்லாருமே நீங்க அப்போ இன்னசென்ட்டா நடிச்சதெல்லாம் ஃபேக்கான்னு இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 26 வயசுல பண்ணது 25 வயசுல வந்து நீங்க பாப்ப நீங்க ஃபேக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவ வந்து ஆப்வியஸ்லி வயசாகும். நம்ம வந்து ஒரு we learn new things. அப்புறம் வந்து we evolve a lot. ஸோ அந்த டைம்ல தான் நான் ஒரு கால் எடுத்தேன். ஓகே, ஐ எம் நோ மோர் இல்லை, ஐ எம் ஸ்டில் தட் வெரி ஹாப்பி அண்ட் எனக்குள்ள இன்னும் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன் அ சென்ஸ் இட்ஸ் ஸ்டில் தேர். பட் சம்டைம்ஸ் வந்து நான் கொஞ்சம்
முன்னெல்லாம் ரொம்ப பேக்கா இருப்பேன். செட்டுக்கு வரும்போதே அப்படிதான் வருவேனே. இப்போ நான் கொஞ்சம் இப்படி பார்த்து அலர்ட் ஆகி, அப்புறம் வந்து யார் எப்படி பேசுறாங்க அதெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ டிசிஷன் பார்க்கும்போது அந்த சீசன் 4 நான் ஒரு தட் டிசிஷன் ஐ டுக். இப்போ கூட கேட்பாங்க, ஏன் நீங்க குக்கா வந்தீங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ வாண்டட் டு சே ஃபேர்வெல் டு தட் ஷோ. இந்த ஷோக்கு நான் ப்ராப்பராக ஒரு பாய் சொல்லணும். நான் திடீர்னு வரல அப்படிங்கிற போஸ்ட் போட நான் விரும்பல. நான் வரல, இதுக்கப்புறம் நான் ஐ எம் நாட் டூயிங் குக் வித் கோமாளி. திஸ் குக் வித் கோமாளி ஆஸ்பெக்ட் இந்த லைஃப் வந்து ஒஃபிஷியலி டன். ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த கால் நான் அங்கே எடுத்தேன். இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் குக்கா வந்தீங்க, கோமாளியாக இருந்திருந்தா இப்போ வரைக்கும் சீசன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் என் இன்டென்ஷனே அது கிடையாது. மொனோட்டனஸாக போகிறது வந்து என் இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு காட்டணும். எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணணும் வாழ்க்கையில், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் நம்மெல்லாம் இன்னும் யங்காக தானே இருக்கோம். உட்காந்து இந்த டைமில் உட்காந்து மொனோட்டனஸாக ஒரு விஷயம் பண்ணிட்டு 30 வயசில் நம்ம 35 வயசுல அதை அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே ட்ரை பண்ணிட்டு ஒரு 35 வயசில் ஓகே நமக்கு இதெல்லாம் செட் ஆகுது, இதெல்லாம் செட் ஆகலை, தூக்கி போடு, இது ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு விஷயமா இருந்தது. கரெக்டாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ஒரு யங்கர் ஏஜ்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணுவோன்றதுக்கு வந்து ஒரு அப்போ எனக்கு இல்ல, இப்ப பார்த்தா எல்லாரையும் போட்டு ட்ரோல் பண்றாங்க, போட்டு அடிக்கிறாங்க. அது வந்து யாரா இருந்தாலுமே போட்டு ட்ரோல் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்களா. ஸோ இன்னைக்கு ட்ரோலிங் ஹேஸ் பிகம் ஒன் காமன் திங். ஆனா 4 இயர்ஸ் பேக்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த கோவிட் டைம்லலாம் எங்க திரும்பினாலும் அந்த அடிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இன்ஃபேக்ட் நேரில் கூட ஒருத்தன் அப்போ வந்து நான் வந்து என்னது நீங்கள் ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுறீங்க அப்போலாம் சொல்லிட்டுலாம் பேசுவாங்க. ஒரு ஸ்கூல் பையன், யூ ஓன்ட் பிலீவ், சில ஸ்கூல் பசங்களாம் வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு ஸ்கூல் பையன் வந்து அக்காக்கா எனக்கு ஃபோட்டோ கொடுங்க, நீங்கள் தான் எப்போவுமே கிரிஞ்சாக பண்ணுவீங்களே அப்படின்னு என் கூட ஃபோட்டோ எடுத்தான். எனக்கு வந்து எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இல்ல and the audacity to come நேரடியா வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கூல் பையன் நான் சொல்றது. நான் சொன்னேன், எப்பா உனக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா when someone is negative in their life they'll project that negativity. ஸோ இந்த நெகட்டிவாக கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையோட இன்டென்ஷனுமே ஏதோ ஒரு பாயிண்ட், அவங்களும் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். God save them. ஆமா, அவங்க கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும். கரெக்ட். ஆமா. ஸோ அதனால இப்போ அந்த மெச்சூரிட்டி இருக்கு. அப்போல்லாம் வந்து ஏன்டா என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. பட் இப்போ வந்து ஓகே, நைஸ். ஓகே. அண்ட் ரீசென்ட்லி வந்து உங்களோட ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக வந்து ஒரு கார் வாங்கினது அப்படின்ட்டு. ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ, நமக்காக நம்ம வாங்கிக்கிறப்போ இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய விஷயமா நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் அட் தட் பாயிண்ட்? அது வந்து ரொம்ப நாளாவே அந்த காசு நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். ஏதாவது ஒரு எங்கள் அம்மா தான் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி எஃப்டியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த அமௌண்ட்டை. அப்போ திடீர்னு வந்து வீடு நானே அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து வீடு கட்டிட்டு அப்புறம் அதுக்கும் எல்லாரும் நினைப்பீங்க இவ்வளோ காசு போட்டு எப்படி இது. கண்டிப்பா லோன் இஎம்ஐ நமக்கு வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய பணக்காரனுக்கே கடன் இல்லாமல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது லோன் அதெல்லாமே நம்ம வந்து எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எங்களோட ஒரு கார் இருந்தது, அது கொஞ்சம் பழசா 7 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கார் வச்சுருந்தோம். அப்போ வந்து சரி ஓகே இட்ஸ் டைம் டு சேஞ்ச் அப்படிங்கிறது ஃபீல் ஆயிட்டோடனே எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வந்து ஒரு பென்ஸோ ஒரு லக்ஸுரி கார் வாங்கணுன்றது. ஏன்னா அவ்வளோ நாளுமே வந்து என்னோட அம்மா அப்பா வந்து என் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, முதல்ல பெரிய வீட்டுக்கு வாழ்றதுக்குலாம் நமக்கு கொடுப்பு நல்லா நினச்சாங்க. இப்போ பார்த்தா நல்ல ஒரு வீட்டில் பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வாழ்கிறோம். அதுவே வந்து செட்டில் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போன வாரம் இந்த கார் வாங்குறதுக்கு முந்தின வாரம் தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களா எங்கள் அப்பாட்ட, நம்மெல்லாம் எப்போ பென்ஸ் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அடுத்த வாரம் உன்னோட காரை புக் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து காட்டினேன். ஸோ அதுக்கு இன்னைக்கு மத்தியானம் போய் கார் பார்க்க போயிட்டு இந்த கார் தான் வந்து இவங்க வச்சிருக்காங்க, இந்த கார் தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிச்ச ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை புக் பண்ணி அதுக்குள்ள நிறைய சில கொஸ்டின்ஸ் இருந்தது. டெஃபினெட்லி லாட் ஆஃப் பீப்புள் வேர் ரியலி ஹாப்பி. ஆனால் என்னன்னா அது என் வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், இது நான் என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு அப்படியே நான் வந்து கொடுத்துட்டேன் டவுன் பேமெண்ட்டா அப்படின்னு. அப்போ வந்து இது ஸ்டேஜில் கூட அர்ச்சனாக்கா கேட்டாங்க, உங்கள் கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசாமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 25 வயசில் கல்யாணம் ஆகி 27 வயசில் நான் ஒரு தாய் ஆகணும்னு நினச்சிருந்தேன். அதனால வந்து எனக்கு வந்து அது நடக்கலை. ஸோ அந்த ஃபண்ட்ஸில் வந்து நான் கார் வாங்க யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கார் நல்லா இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கேன். ஓகே. சோ அம்மா அப்பா ஹாப்பி? அம்மா வெரி ஹாப்பி. அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா வந்து
ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மாவுக்கு இன்னி வரைக்குமே நான் போன வாரம் தான் அப்படி சொன்னேன், ஆனால் நீ இந்த வாரம் அது புக் பண்ணிட்டேன், எனக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா தேவர் ரியலி ஹாப்பி சூப்பர்ல. சி லைஃப்ல வந்து என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போட்டு அடின்னு அடிச்சு திருப்பி மேலே வந்து அடிச்சு ஒரு மாதிரி இருந்தாலும் சம்வேர் ஃபிகரிங் அவுட் வாட் வி நீட், வாட் வி ஷுட் டூ, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதை ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டேக் அட்மிரேஷன் ஃப்ரம் யூ. உங்களை இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து நிறைய லோ மூமெண்ட்ஸ்லேருந்து வெளில வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபிகரிங் அவுட் ஸ்பேஸ்லேயும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது February 12th. என்னாச்சோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. பிகாஸ் அந்த கான்செப்ட் வந்து எங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கான்செப்டாக இருக்குங்க. தேங்க்ஸுங்க. பசங்களுக்கெல்லாம் வந்து அவங்களும் பார்த்து அவங்க நினச்சிப்பாங்க அதில் ஒரு எப்படின்னா என்றைக்குமே ஒரு பையனுக்கோ எனி ஹியூமன் ஒரு விஷயம் கைவிட்டு போகுதுன்னா தான் அதோட அருமை தெரியும். ஸோ இந்த பாட்லேயும் அது நாங்கள் காட்டியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே அந்த பையன் வந்து ஒரு பூ தான் கொடுப்பான். அப்போ நான் வந்து ஒரு மாதிரி யோசிப்பேன், ஏன் நீ பூ கொடுக்குற அப்படின்னு. அவங்க மக்கள்லாம் யோசிப்பாங்க, என்ன இவங்க அக்செப்ட் தானே பண்ணோம், ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சுங்க. இதெல்லாம் நடந்து முடிச்சு கடைசியாக நான் சந்தோஷமாக இருக்கும்போது நீ பூ ஏன் வந்து நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாட்டே. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து இந்த பாட்டில் வந்து நான் வேணாம் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இதுதான் பாட்டை வந்து அதாவது நாங்கள் விஷுவலாக பார்க்கவே இல்லை, ஆனால் அது அழகாக ஸ்க்ரீன் பிளேயை நரேட் பண்ணி எங்களுக்குலாம் மைண்டில் இப்போ விஷுவல் ஓடுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து வீடியோவை பார்க்காதவங்க கூட இந்த பாட்காஸ்ட்டை பார்த்தா ஓ இதுதான் வீடியோ போல் அப்படின்னு மாதிரி நினச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி லவ்லி டாக்கிங் டு யூ ஷிபு. தேங்க்யூ. ஒரு பாசிட்டிவ் எனக்கும் உங்களோட இதில் வந்து ரொம்ப ஹாப்பி. ஜாலியா பேசுனீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கூட தெரியுமா நீங்க நிறைய பசங்களுக்கு க்ரஷ் அப்படி. ஐயோ உங்களையே நிறைய பேர் க்ரஷ்ஷா வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம். என்ன இன்னும் குழந்தையதான் பாக்குறாங்க. நீங்க என்னடானா இன்னும் 2 வருஷத்துல குழந்தை பெத்துப்பேன்னு சொல்றீங்க. தெரியலையே, பாப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப நினைப்பாங்க, ஐயோ நான் ஏன் மத்தவங்க நினைக்கிறத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் இப்பவே இப்பவே சொல்லிடுறேன். எல்லாரும் நினைப்பாங்க உனக்கு கெரியர் இருக்கு, உட்காந்து ஃபேமிலி லவ் பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அல்டிமேட்லி எல்லாமே இருக்கிறது தானே வாழ்க்கை. பேலன்ஸ் தான் எல்லாமே. அதுவும் இண்டிபெண்டன்ட் பெண்கள்லாம் வந்து ஃபேமிலி லைஃபே தேவைப்படாது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃபே தேவையில்ல, அவங்க பாட்டு தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்மளுக்கு தான் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு குட்டியான ஒரு சர்க்கிள் எல்லாம் வந்து எவ்வளோ எசென்ஷியல், எவ்வளோ முக்கியம். வெளியில இண்டிபெண்டா அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் வீட்டுக்குள்ள வர்றப்போ அதுதான் வெளில இவ்வளோ பண்றோம், வீட்டுக்குள்ள வந்து யாருமே இல்லை, நம்ம எதுக்கு வெளில அவ்வளோ ஓடணும் இல்ல. சோ ஒரு போக்குல கருத்துக்கலாம் அப்படியே தெளிச்சுக்கிட்டே போறீங்க. இல்ல சொல்றேன், ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஆனா அந்த காசை யார் கூட ஷேர் பண்றது, யாருக்கு தோசை வாங்கி கொடுக்கறது. அதுதான் தோசை டைரிஸ் வித் ஷிவு. நான் நிறைய வாட்டி தோசைன்னு சொல்லிட்டேன்ல இதுல. தோசை அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. எனக்கு யாராவது நான் பேசிட்டே இருக்கேன், அவங்களை கூப்பிட்டு போய் நான் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், தோசை வாங்கி கொடுப்பேன், இட்லி எல்லாம் வாங்கி கொடுப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன். ஐயோ எனக்கு கூட தோசை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். பொடி இட்லி நெய் போட்டு செம்மையா இருக்கும். அது நடு ரோட்ல நிக்கிறது சாப்பிட்டா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. சுட சுட பைப்பிங் ஹாட்டா இருக்கணும், ஆறக்கூடாது. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையா? ஹாட்டா இருக்கணும். பைப்பிங் ஹாட்டா இருக்கணும், ஆவி பறக்கணும். இட்லி எல்லாம் சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அதுவும் தொட்டாலே பஞ்சு மாதிரி. சிவோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு இட்லி டேட்டுக்கு போலாம் ஒரு நாள். கண்டிப்பா. எனக்கு வந்து அண்ட் ஃபுட் ரிலேட்டடாவுமே ஐ அம் கோனா வென்ச்சர் அவுட் ஆன் a new thing. So watch out. டெலிவிஷன்லயா இல்ல டிஜிட்டல்லையா இல்ல? இல்ல இவ்வளவு மக்கா இருந்திருக்கீங்க. வாவ், ஓகே. ஆமா, அங்க இட்லி கிடைக்குமா? இது வந்து since I am a sweet tooth. ஓகே, எனக்கு ஸ்வீட்னா உயிர். எனக்குங்க. but then how do you maintain so well with அது ஸ்ட்ரெஸ். சோ ஸ்ட்ரெஸ் ஆயிடுனால வந்து வெயிட் கம்மி ஆயிடுமா? ஆமா, ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நான் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது எனக்கு பசிக்காது அது. ஆனா அது காம்பன்சேட் பண்ண மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க.
ஸோ எனக்கு குக் வித் கோமாளிலேருந்தே நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி என்னது யாராவது சமைச்சா நீங்கள் ஸ்வீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிளில் போய் நான் உட்காந்து அவங்க ஒவ்வொரு சக்கரை போட்டால் அந்த சக்கரை எனக்கு அதுக்கப்புறம் சாக்லேட் ஊற்றுனா அந்த சாக்லேட் இந்த மாதிரி நக்கி அப்புறம் ஃபைனல் டிஷ் வரும்போதே எனக்கு மயக்கம் வந்துடும். சுகர் அதான் அந்த மாதிரி எனக்கு சுகர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அண்ட் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்பரா. வாட் இஸ் யூ லைக் ஜிம் மாதிரியா இல்ல ஏதாவது இல்ல வீட்டுக்கு வந்து ட்ரெயினரு. நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணல. டயட்லாம் ஃபாலோ பண்ணா எப்படி சந்தோஷமா இருக்காது. அதனால நான் எப்படி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஒர்க் அவுட் எனக்கு கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுங்க. வேற ஐ கேன் ஹேவ் ஐஸ்கிரீம்ஸ் கில்ட் ஃப்ரீ, என்னால சாப்பிடலாம், அதெல்லாம் கரைச்சிருவேன். கரைக்கணும். அந்த மாதிரி நீங்க எனக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்பதான் வந்து நான் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியும். கரெக்ட். அதையும் கட் பண்ணி இதையும் கட் பண்ணி அப்ப இது இத்தனையும் நான் வெஜ் வேற, சாப்பாட்டுக்கு ஆப்ஷனும் கிடையாது. இருக்கு, இப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனா இப்ப இமேஜின் நான் நான்வெஜ்ஜாவும் இருக்கேன்னா எவ்வளவு சாப்பிடுறது இந்த உலகத்துல. அப்போ வெஜ்ஜுன்னு வரும்போது ஒரு ஃபில்டர் ஆயிடுது, அங்கேயே வந்து ஒரு தெரியுது, ஒரு சிஸ்டம் வந்துருது அதுக்குள்ள. ஸோ எனக்கு ஸ்வீட் ரிலேட்டடா ஒன்று பண்ணுவாங்க. ஸ்வீட் எனக்கு ஜெலாட்டோஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட ஃபேவரட் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வார்மான ஒரு குக்கி. அதுல வந்து அது வந்து மேல ஒரு வெனிலா ஐஸ்கிரீம். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணாலே அந்த குக்கிலேருந்து சாக்லேட் வழியும். ஓ, அந்த குக்கி எப்படி அது சுட இருக்கணும். குக்கி வந்து அது சாஃப்டா இருக்கணும். அதான் சாஃப்டா இருக்கணும், வார்மா இருக்கணும். அது மேல ஐஸ்கிரீம் இருக்கணும். ஹை குவாலிட்டி சாக்லேட், டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம், கோல்டான ஒரு ஐஸ்கிரீம், ஹாட் வார்மான ஒரு குக்கி இப்படி வச்சு சாப்பிட்டா வாழ்க்கையில இருக்கிற சோகம் எல்லாமே போயிடும். So that is your comfort sweet. It's my comfort. எனக்கு ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எய்தர் இன்னொன்னு எனக்கு இது பிடிக்கும், இல்லைன்னா ரொம்ப சாக்லேட்டியா இருக்கும்ல ஒரு ஐஸ்கிரீம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த ஃபெரேரோ ரோஷர், இந்த ஹேசல், அதெல்லாம் கொஞ்சம் மைல்ட் சாக்லேட், அவ்வளவு. சாக்லேட், டார்க் சாக்லேட்ல கசப்பா இருக்கிற ஐஸ்கிரீமா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுட சாக்லேட் கேக். வாவ், ப்ரௌனியா? ப்ரௌனி இல்ல எனக்கு. ஆனா நீங்க நினைப்பீங்க லாவா கேக். டே ஆடியன்ஸ் எல்லாம் பேசாத, இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஓ, எனக்கு லாவா. இது சாக்லேட் கேக் இருக்குல்ல, நல்ல சாக்லேட் கனாஷ் சாக்லேட் கேக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் அவன்ல வச்சுட்டு சாப்பிடுங்க. ஐயோ, இப்படி வரும்போது சாக்லேட் அதுல வெள்ளம் வந்து நீங்க கேட்க வரும்போது இங்க சாக்லேட் இப்படி வாயில இருக்கும். பீடா சாப்பிட்ட மாதிரி இங்க அதுவும் என்னோட கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட பொட்டேட்டோ சிப்ஸ். என்ன சொல்றீங்க நீங்கெல்லாம் வந்து அதை ட்ரை பண்ணல. பொட்டேட்டோ சிப்ஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா இல்ல லேஸ் மாதிரி அந்த மாதிரியா? லேஸ் மாதிரி சிப்ஸ். ஓ, சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. ஐயோ, சோ ஐஸ்கிரீம் உள்ள பொட்டேட்டோ சிப்ஸை உடைச்சு போடணும். கிறிஸ்பியா இருக்கும், உப்பு டேஸ்டும் வரும், ஐஸ்கிரீம் டேஸ்டும் வரும், சூப்பரா இருக்கும். ஐயோ கர்த்தரே, இது வந்து இது யாருக்குமே தெரியல. இது ஒரு இது இப்ப என்னோட ஷெஃப் ஒருத்தாங்க செருபான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சியாகோன்னு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபிளேவர் வச்சிருக்காங்க. எப்படி வித்து போகுது தெரியுமா? ட்ரை பண்றேன், நான் வீட்ல போய் ட்ரை பண்றேன். இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா நீங்க இந்த கடையில போய் ட்ரை பண்ணுங்க. ஓகே, செருபா மேம்காக அந்த கடையில. சோ இது மாதிரி எனக்கு வந்து ஐ ஹேவ் a sweet tooth and I'm going to do something for ஸ்வீட்ஸ் இந்த டெசர்ட்ஸ். ஒரு இது ஒன்று என்னோட இது ஒரு பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். ஓகே, எக்ஸ்க்ளூசிவா நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட் ஆல்சோ. தேங்க்யூ. சூப்பரா நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணி செமையா ஃப்ளரிஷ் ஆகணும். எஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் தட் யூ டு இன் தி ஃபியூச்சர். தேங்க்யூ. பாய். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.